Taste the Daily. இந்தியா, பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளும் உடனடியாக தங்களது தாக்குதலை நிறுத்த ஒப்புதல் அளித்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீராம் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஸ்ரீராம், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். கண்டிப்பாக சுரேஷ். மிக நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளும் தங்களது தாக்குதலை நிறுத்திக் கொள்வதற்கு ஒப்புக்கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்திய தரப்பிலிருந்து இது இன்னும் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு தகவலாக தெரிவிக்கப்படவில்லை என்றாலும் அமெரிக்க அதிபர் மட்டுமல்லாது பாகிஸ்தானினுடைய துணை பிரதமரும் இந்த தகவலை ஒப்புக்கொண்டிருக்கிறார். அதாவது இந்த இரு நாடுகளுக்கு இடையிலான தாக்குதலை நிறுத்துவதற்கு ஒப்புக்கொண்டிருப்பதாக அவரும் தெரிவித்திருக்கிறார். இந்திய எல்லையோரத்தில் கடந்த 3 நாட்களாக பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதலை நடத்தி வருகிறது. இந்தியா தீவிரவாதிகளின் நிலைகளை மட்டுமே குறிவைத்து தாக்குதல் நடத்திய நிலையில் பாகிஸ்தான் எல்லையோர கிராமங்கள் மீது தாக்குதலை நடத்தி வருகிறது. பாகிஸ்தான் ராணுவமானது இந்திய குடியிருப்புகள் மீதும் மக்கள் மீதும் தாக்குதலை நடத்தி இருக்கிறது. பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் சிறுவர்கள், மாணவர்கள், பெண்கள் என பல அப்பாவி இந்தியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இருப்பினும் பாகிஸ்தானினுடைய பல்வேறு முயற்சிகளை இந்தியா வெற்றிகரமாக முறியடித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். கடந்த 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் பாகிஸ்தான், அதாவது கடந்த 8ஆம் தேதி இரவு மட்டும் பாகிஸ்தான் சுமார் 500 ட்ரோன்களை இந்தியாவின் மீது ஏவி இருக்கிறது. இந்திய எல்லைக்குள் ஊடுருவ முயன்றிருக்கிறது. அனைத்து ட்ரோன்களையும் இந்திய வான் பாதுகாப்பு அமைப்பானது வெற்றிகரமாக முறியடித்து அவர்களுடைய அனைத்து முயற்சிகளையும் தோல்வியடைய செய்திருக்கிறது. அது மட்டுமல்லாது பாகிஸ்தானினுடைய 3 போர் விமானங்களை இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தி இருப்பதாகவும் தகவல்கள் எல்லாம் வெளியாகின. இந்த நிலையில்தான், அதாவது பாகிஸ்தான் இதை ஒரு போராக கொண்டு செல்வதற்கான முயற்சிகளிலே தான் தொடர்ந்து பாகிஸ்தானானது ஈடுபட்டு வந்தது. தற்போது வரை இது தாக்குதல் என்கிற நிலையில் தான் இருக்கிறது, போராக உருவாகவில்லை. ஆனால் இது போராக உருவாகுமோ என்கிற ஐயம் இருந்தது. அதற்கு இந்தியாவும் தயார் நிலையிலேயே இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் போர் ஒத்திகை நிகழ்ச்சி, அதாவது போர்க்கால சூழலை எப்படி கையாள்வது என்பது குறித்த ஒத்திகை நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு உத்தரவிடப்பட்டிருந்தது. வேளாண் துறையா இருக்கட்டும், மருத்துவத்துறையா இருக்கட்டும், அனைத்து துறை அமைச்சர்களும் துறை சார்ந்த முக்கிய அதிகாரிகளை அழைத்து ஆலோசனைகளை நடத்தினார்கள். முழு சுகாதாரத்துறையை பொறுத்த வரைக்கும் முழு வீச்சில், முழு கட்டுப்பாட்டு, முழு அளவில் அது செயல்பட வேண்டும் என்கிற உத்தரவெல்லாம் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் தான் இந்த எப்படி போராக உருவாகுமா என்கிற எதிர்பார்த்திருந்த நிலையில் தற்பொழுது அந்த போர் இல்லை, இந்த தாக்குதலை நிறுத்திக் கொள்வதற்கு இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டிருக்கின்றன என்கிற தகவலானது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது சுரேஷ்.